Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் நியூ இயர் பார்ட்டி மேக்கப் லுக் தான் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது. ஸோ ஸ்கின் ப்ரெப்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது ஸ்பெஷலாக வின்டர் சீசன்றதுனால நல்ல ஒரு ஜென்ரஸான ஒரு அமௌண்ட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்துலேயுமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது நிவ்யாவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு லிப் பட்டர் அப்ளை பண்ணுறேன். பர்ட்ஸ் பீஸோட ஒரு லாவெண்டர் லிப் பட்டர். இது நம்ம லாங் லாஸ்டிங்காக நல்ல லிப்ஸை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். ப்ரைமர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு பேஸாக இருக்கும் மேக்கப்புக்கு. அண்ட் உங்களோட மேக்கப் வந்து ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகாமல் ஒரு பேரியராகவும் இருக்கும். ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸை ஃபுல்லாக கரெக்ட் பண்ண போகிறோம். கரெக்ட் வித் ஆரஞ்ச் கரெக்டர். டஸ்கி டோனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஈவன் டோண்டாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் இருக்குன்னா மட்டும் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டருக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லைகளோட ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு எங்கெல்லாம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒரு டேம்ப் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷனுக்கு லாக்மேயோட 9 to 5 சீரீஸில் இருந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்துட்டு C380. இது எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஷேட் கிடையாது. பட் நம்ம அகெயின் ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதுனால இதை வச்சு நம்ம அழகாக மேட்ச் பண்ண முடியும். கொஞ்சமாக இது வந்துட்டு கூல் அண்டர் டோனில் இருக்கும் இந்த ஷேட். இதை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டாட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அகெயின் அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எந்த இடத்தையுமே மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃபீச்சர்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக எல்லைகளோட ப்ரோ கன்சீலர் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்துட்டு மீடியம். அண்ட் இது வச்சு நம்ம எங்கெல்லாம் லைக் கண்ணுக்கு அடியில், கொஞ்சம் மூக்குக்கு மேலே, அப்புறம் சின்னில், அப்புறம் கொஞ்சமாக ஃபோர்ஹெட்டில் இங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணி இது மேலே கொஞ்சமாக பனானா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறோம். Forever 52ஓட பனானா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஐப்ரோஸ்க்காக ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் லைனர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்கிற அந்த ஜெல் ப்ராடக்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்துட்டு அவுட்டர் ஐப்ரோஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட லெஃப்ட் ஓவர் எடுத்து இன்னரில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு பார்ட்டி லுக் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் இந்த ஜாக்லின் ஹெல் அப்படின்ற ஒரு பேலட்லேருந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஹென்னா ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ரெட்டிஷ் ஆரஞ்ச் டென்ட்டில் இருக்கும். ஸோ அதை என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஐலைட் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ரெட் ஷேட் அப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்கள்கிட்ட இந்த பேலட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன பேலட் இருக்கோ அதுலேருந்து சிம்லர் ஷேட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிறிஸ்மஸ் வைப்ன்றதுனால இந்த ஒரு ரெட் ஷேட் வந்துட்டு இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அவுட்டர் வீல வந்துட்டு கொஞ்சம் பிளாக் எடுத்து ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போது இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் 3/4 வரைக்குமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ பேக்கோட க்ளூ எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒரு கிளிட்டர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கோட பிக்மெண்ட் டவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து அந்த ரெட் ஷேடோட சிம்லர் லைட்டர் ஷேட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்ட் எடுத்து அப்படியே ஹைலைட் ஃபுல்லாக எங்கெல்லாம் க்ளூ போட்டிருக்குமோ அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது நல்லா உங்களுக்கு பார்ட்டிக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் கான்டோர் பண்ணுறதுக்காக நிக்ஸோட கான்டோர் பேலட் எடுத்து அதில் இருக்கிற அந்த ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நல்லா கான்டோர் பண்ணுறேன். இது ஃபேஸை நல்லா டிஃபைன் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக எடுத்து காமிக்கும். சீக் போன் ஏரியாவில், ஜா லைனில், அப்புறம் நோஸ் கான்டோரிங் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோர்ஹெட் பெருசாக இருந்ததுன்னா நெத்திலையும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு மிலானியோட ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரோஸ் டென்ட்டில் இருக்கிற ஒரு ப்ளஷ். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸையுமே லைன் பண்ணுறேன். பேக்கோட ஒரு ரெட் லிப் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே வந்துட்டு லாக்மேலேருந்து 9 to 5 ரேஞ்சில் இருக்கிற ஒரு சட்டிலான ஒரு நியூ ரெட் ஷேட் மாதிரி ஒரு கலர். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக ஒரு லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் வெட் அண்ட் வைல்ட்லேருந்து. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம்ல அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கின்னோட சேர்ந்து மர்ஜ் ஆகி ஒரு நல்ல ஒரு அழகான க்ளோ கிடைக்கும். லிப்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பார்க்லியாக தெரியறதுக்காக அதே அந்த பிக்மெண்ட் டவர்லேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைட்டான ஒரு காப்பர் டிண்டோடு இருக்கிற ஒரு ஷேட் எடுத்து லிப்ஸ் மேலே அப்படியே க்ளூ எப்படி பண்ணமோ அதே மாதிரி க்ளூ போட்டுட்டு அது மேலே வந்து அப்ளை பண்ணி டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்களுக்கு கைண்ட் ஆஃப் அழகாக ஸ்பார்க்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஷிம்மர் ஆட் பண்ணாமல் இருந்ததுனாலும் ஓகே. ஜஸ்ட் நான் வீடியோ பர்பஸ்க்காக அதுவும் சேர்த்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்.
இது கூட பேரப் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆக்சசரிஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய பெண்டன்ட்டோடு இருக்கிற ஒரு கோல்டன் அண்ட் ரெட் த்ரெட் ஒர்க் உள்ள ஒரு செயின் அண்ட் ஒரு சின்னதாக ஒரு நெக் பீஸ் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வித் ஒரு சாண்டா கிளாஸ் கேப், சும்மா ஒரு ஃபன்காக. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். சில்ட்ரன் டேக் கேர் அண்ட் பாய்.